வெல்கம் டு நந்தா. இன்னைக்கு நம்ம தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்து கிரேவி பண்ண போகிறோம், தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ அதுக்காக வெங்காயம், 3 தக்காளி, மிளகாய், வரமிளகாய் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறோம். அதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம வரமிளகாயை விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது கூட பொடி பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை வச்சு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அது கூட 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ் வச்சுட்டு அப்படியே வதக்குறோம். அது கூட நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்து வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கிறோம். இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விடுறோம். இப்போ ஓரளவு நல்லா வெந்திருக்கிற தக்காளியும் கத்திரிக்காய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விடும்போது நல்லா கிரேவியை மாதிரி திக்காகிடுது. இப்போ இது நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கல்ல காஞ்ச உடனே அதில் 1 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலாப்பில் 1 ஸ்பூன் லேசாக எண்ணெயை பரப்பி விடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மடித்து எடுத்து வச்சிடுறோம். இதே மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி தோசை சுட்டுக்கிறோம். தோசை சுட்டுட்டு தோசையோடு சேர்த்து நம்ம கிரேவி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நந்தா வியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக், கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.